பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் சங்கீதம் 119 வசனம் 49, 50 தியானிக்கிறோம். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும், அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. தேவனுடைய வாக்குத்தத்த வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வருகிற, ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற வசனங்கள். ஒரு நாளும் தேவன் கொடுத்த வாக்கை நம்ம அசால்ட்டாக நினைத்து அந்த வாக்கு தத்தங்களை ஜெபிக்காதபடி ஏனோ தானோ என்று இருக்கக்கூடாது. ஆண்டவரே, நீர் நம்ப பண்ணின வசனத்தை, ஆண்டவர் உங்களோடு பேசின, உங்கள் இருதயத்திற்கு மிகவும் பிடித்த, இட்ஸ் க்ளோஸ் டு யுவர் ஹார்ட். சில வசனங்கள் ஆண்டவர் உங்களோடு இடைப்பட்டிருப்பார். இட்ஸ் க்ளோஸ் டு யுவர் ஹார்ட். நம்ம துக்கமான நேரத்தில், கடின சூழ்நிலையில் ஆண்டவர் நம்மளோடு பேசின வசனங்களை இன்றைக்கு நினைத்து நீங்கள் சொல்லுங்க. ஒரு சிலர் நீங்கள் மறந்து போயிட்டீங்க. ஆண்டவர் உங்களோடு பேசி இருக்கார், உங்களை பலப்படுத்தி இருக்கார், உனக்கு வாக்கு கொடுப்பேன்னு சொல்லி இருக்கார். ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்த பொழுது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்லி ஆண்டவர் அழைத்தார். அந்த வாக்கு ஆபிரகாம் மறக்கவே இல்லை. சில வேளைகளில் மனம் சோர்ந்து போய் ஆபிரகாம் இருக்கிற பொழுது ஆண்டவர் நினைவுபடுத்துகிறார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அதே போல் ஆண்டவர் உங்களோடு பேசிய, உங்களுக்கு ரொம்ப அருகாமையில், உங்கள் இருதயத்தில் உங்களுக்கு மிக இட்ஸ் வாஸ் க்ளோஸ் டு யுவர் ஹார்ட், அதை நீங்கள் மறந்து போய் சில வேளையில் நாம் ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்தார், இது நடக்கவா போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கிறீங்க பாருங்க. அப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நிறைவேறுகிற ஒரு ஆசீர்வாதமான காலங்களுக்குள்ள ஆண்டவர் உங்களை கொண்டு போகிறார். இந்த வசனத்தின்படி நீர் நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு என்ன வாக்கு கொடுத்தாரோ அந்த வசனத்தை சொல்லி, ஆண்டவரே அந்த வசனத்தை எனக்கு நினைத்தருளுங்க. இந்த சிறுமையின் நிலையில் எனக்கு அதுதான் ஆண்டவரே ஆறுதல். யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனம், எல்லாரும் நீ வணங்குவாங்க, எல்லாவற்றுக்கும் மேல் உன்னை அதிபதியாக்குவேன், அதை யோசேப்பு மறக்கவே இல்லை. யாக்கோப்புக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்து ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், நீ போகிற இடத்துலெல்லாம் உன்னோடு இருந்து திரும்ப உன் தகப்பன் வீட்டுக்கு நான் கொண்டு வருவேன்னு. யாக்கோப்பு அதை நினைவு வைத்து பல வருடங்கள் கழித்து ஆண்டிடத்துல ஜெபிக்கிறார். சிறுமையின் நிலையில் யாக்கோப்புக்கு ஆண்டவர் ஆறுதலை கொடுத்தார். நிச்சயம் இன்றைக்கு உங்க ஆறுதல் கடந்து வரும். எந்த வாக்கு தத்தம் ஆண்டவர் உங்களோடு பேசி இருக்கிறாரோ அதை இன்றைக்கு நீங்க சொல்லி, ஆண்டவரே என்னோடு பேசின இந்த வாக்கு தத்த வசனத்துக்கு ஸ்தோத்திரம், இந்த வசனத்தின்படி நீங்க என்னை உயர்த்திருங்க ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி என்னை விடுதலை ஆக்கிருங்க ஆண்டவரே, நீங்க என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். கர்த்தாவே, இந்த நாளில் அன்பு தேவ பிள்ளைகள் எந்த வசனத்தை இப்பொழுது என்னோடு இணைந்து ஜெபிக்கிறார்களோ, எந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் அவர்களுக்காக கொடுத்தீரோ அந்த வாக்கு இயேசுவின் நாமத்தினால நிறைவேறும்படியா ஜெபிக்கிற, துரிதமாய் நிறைவேறும்படியா ஜெபிக்கிற, என்ன சிறுமையின் நிலையில் இருந்தாலும் உம்முடைய ஆறுதல் இவள் இருதயத்தில் கடந்து வரட்டும். கர்த்தர் பலப்படுத்துவீராக. வாக்கு தத்தத்தின் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களை பலப்படுத்துவார். God bless you.